இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சையாக நிற்பேன். நிற்கட்டும், அவர் நிற்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. பண்ணுவார். அவர் என்ன சொல்றாருன்னா எதிரி விஜய், ஆமாம் விஜய்க்கு எதிரி அண்ணன். ஆமாம், எதிரி அவர் கட்சியில் வரட்டுங்க. எதிரி கேமரா திமுக எதிரி அவர் விஜய், அண்ணனுக்கு எதிரி விஜய். கண்டிப்பாக அதான் எதிரினா அரசியல் ரீதியாக அதை மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிரந்தர எதிரி கிடையாது. அதில் நிரந்தர. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்கிறான்னு சொல்லி என்னை கள்ள தூக்கி எறிகிறது, போகிற வழியில் மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். என்ன தம்பி? பாதுகாப்பு கிடையாது, ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல், திடீர்னு ஃபோன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. என்னை ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்தியிருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில். இப்போ நான் அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை எதிர்த்து நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். சரி, நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னராட்சிங்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. மன்னராட்சியாக இருந்தால் யார் இங்கே வா இங்கேம்பாரு, அந்த மாதிரிலாம் பேசலை. தயவுசெய்து இந்த மன்னராட்சியில் சொல்லாதீங்க. அப்படி இல்லாமல் 40 தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்றைக்கி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் அவங்கள நேசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க, வசனம் பேசாதீங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ்.